வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து 1/8/2025 ஆகஸ்ட் மாதமும் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆகஸ்ட் மாதத்துக்கு நம்ம மார்க்கெட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து மார்க்கெட் ரிவ்யூ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து செபியால் ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட அனலிஸ்ட் கிடையாது. நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ட்ரேடிங்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயம். அதில் லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதாக இருந்தாலும் பண்ணுங்கள். அண்ட் நான் இங்கே எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறதுனால உங்களுடைய ப்ராஃபிட்டுக்கும் லாஸுக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா டவ் ஜோன்ஸ் வந்து ஒரு 0.74% நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. S&P வந்து 0.37% நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் வந்து 0.55% நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. இப்போ மார்க்கெட் நெகட்டிவாக முடிஞ்சது முக்கியம் கிடையாதுங்க. விக்ஸ் வந்து 8% ஏறி இருக்கு. மார்க்கெட் பியரிஷாக இருக்குது. விக்ஸ் ஏறுதுன்னா என்ன அர்த்தம்? ஃபர்தராக அந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம். எதனால் கண்டினியூ ஆகணும்? இன்றைக்கி என்ன தேதி? ஆகஸ்ட் 1. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரம்ப் டேரிஃப் அப்படிங்கிறத உலகம் முழுக்க இருக்க எல்லா கண்ட்ரிஸ்க்கும் வந்து அமல்படுத்தப்படக்கூடிய ஒரு நாள், டெட்லைன், த டே, எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதன் காரணமாக தான் நேற்று வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருந்துச்சு. அண்டு அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நேற்று யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த கோர் பிசி இண்டெக்ஸுமே இந்த டேட்டா வந்துருந்துச்சுங்க. இது வந்து எக்ஸ்பெக்டேஷனாக வந்துருந்துச்சு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து பார்த்திங்கன்னா 2.8% லைட்டாக வந்து ஏறி வந்துருந்துச்சு. மைல்டான பேரிஷான விஷயம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான சில டேட்டாலாம் வருது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வருது, மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ வருது. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான டேட்டாஸ் தான். அதே மாதிரி அந்த ஹவர்லி ஏர்னிங்ஸ், ஸோ ஜாப் ரிலேட்டடாக நிறைய டேட்டாஸ் இன்றைக்கி வரதுனால, ஆல்ரெடி இந்த ட்ரம்ப் டாரிஃபும் இன்றைக்கி வரதுனால மார்க்கெட் வந்து இன்றைக்கி கொஞ்சம் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது தெரியாமல் பயங்கரமாக கீழே விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் ஆல்ரெடி மார்க்கெட் யூஸில் ஆல் டைம் ஹையில் இருக்கிறதுனால ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருச்சுங்க. சரி, ஓகே. அதை தாண்டி இன்றைக்கி முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் அட்ஜஸ்டட் இந்தியாவுக்கு 25% அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ போனால் போகுது, ஒரு 10% நான் குறைச்சிக்கிறேன், 15% வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவுக்கு குறைச்சிருக்காங்க. இந்தியாவுக்கு மட்டும் கிடையாது, மற்ற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதுதான் டேரிஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஜப்பானுக்கு வந்து 15% போட்டது தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. அண்ட் யூரோப்பியன் யூனியனுக்கும் 15%. அதாவது இந்தியா, யூரோப்பியன் யூனியன், ஜப்பான்லாம் இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமான எக்கானமி. அங்கெல்லாம் வந்து 15% போட்டிருக்காங்க. சின்ன சின்ன எக்கானமியாக இருந்துச்சுன்னா போட்டு தட்டியிருக்காங்க. அண்ட் பங்களாதேஷுக்கு 30% வந்து ரெசிப்ரோக்கல் டேரிஃப் போட்டிருக்கிறதுனால மேபி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இந்தியாவில் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்மளுடைய டைரக்ட் காம்படிட்டர், அதாவது அமெரிக்காவுக்கு அதிகப்படியாக வந்து இந்த டெக்ஸ்டைல் மெட்டீரியல்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரி வந்து பங்களாதேஷ் தான். அவங்களுக்கு 30%, ஆனால் இந்தியாவுக்கு 15%னா மேபி நமக்கான டிமாண்ட் அதிகமாக வரது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள். ஆனால் அது 25% இருந்தாலும் சரி, 15% இருந்தாலும் சரி, இந்த நியூஸ் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பாதகமான ஒரு நியூஸ் தான். ஓகே, நம்ம அதை அப்படியே வச்சுக்கிட்டுங்க. நம்ம மற்ற டேட்டாஸ்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை பார்ப்போம். முதல்ல நேற்று எஃப்ஐஏ டேட்டா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எஃப்ஐஏ வந்து 5500 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. அண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா 6100 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. நெட் இன்ஸ்டியூஷன் ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது. இருந்தாலும் எஃப்ஐஏ 5500 கோடிக்கு செல் பண்ணதே ஒரு பேரிஷான விஷயம் தாங்க. அண்ட் இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ், யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ ரெண்டு மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் இருக்கிறதுனால குளோபல் மொமெண்டம் பேரிஷாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட் அதை தாண்டி பேரிஷாக இருக்குது. நிக்கியும் டவுனு, ஆஸ்திரேலியன் மார்க்கெட் டவுனு, கொரியா பாருங்கள் 3% டவுனு. எல்லாருமே பயங்கர பேரிஷாக சுற்றிட்டு இருக்காங்க. குளோபல் மொமெண்டம் டிட்டோரியேட்டட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் டவுன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ரியாக்ட் பண்ணாமல் 48 பாயிண்ட் மட்டுமே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, அடுத்து இப்போ நம்ம வந்து டேரெக்டாக டெரிவேட்டிவ் டேட்டாக்கு போயிடலாம். ஸோ முதல்ல நேற்று பாருங்கள் லாங் அன்வைண்டிங் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதாவது லாங் எடுத்து வச்ச மொத்த பேரும் 24% வந்து டவுனில் போயிருக்கு. ஆனால் கடைசி 3 நாளுமே பாருங்களேன் 18%, 23%, 24% வெறித்தன மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் இது டேயோட ஃபஸ்ட் நாள் அப்படிங்கிறதுனால மோஸ்ட் லைக்லி இன்றைக்கி லாங் பில்டப் தாங்க வரும். ஏன்னா நான் வந்து மாதம் பார்த்துட்டேன், இன்றைக்கி லாங் பில்டப்பு மோர் தென் 100%, 200% அப்படிங்கிற மாதிரி வரும். ஏன்னா அது எல்லாமே ஹெட்ஜிங்காக எடுக்கிற ஃபியூச்சர்ஸ் பொசிஷன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். ஆனால் நேற்று லாங் எடுத்த எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஓடி இருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பியரிஷ் சைன். அடுத்து வந்து ட்ரெண்டிங் ஓயங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா என்னதான் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய செல்லிங் ப்ரெஷர் உங்களுக்கு ஆஃப்டர்நூன் வந்திருந்தாலுமே ட்ரெண்டிங் ஓயை பாருங்கள் பியரிஷாக தான் இருக்குது. ஆனால் இது வந்து எக்ஸ்பைரி டே மேனிப்புலேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம டேரெக்டாக நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரிக்கு பார்த்தீங்கன்னா ஓகே அதுவும் பாசிட்டிவாக தான் இருந்திருக்கு. அப்போ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஈவந்தோ நேற்று மார்க்கெட் வந்து பேரிஷாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் இந்த ட்ரெண்டிங் ஓய் அப்படிங்கிறது பாசிட்டிவாக இருக்கிறது ஷாக்கிங்காக இருக்குது எனக்கு. அண்ட் நம்ம பொசிஷனல் டேட்டாவுமே பார்த்துடலாம். ஸோ பொசிஷனலாகவும் புல்லிஷாக தாங்க இருக்குது. என்ன ஒரு ஆச்சரியம். ஸோ அப்போ வந்துட்டு ஆப்ஷன் மார்க்கெட்டில் கொஞ்சம் புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது தெரியுது. அடுத்தபடியே நம்ம பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் ரிஸ்க் வந்துடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஏ பார்த்துருவோம். நம்ம கால் ஆப்ஷன் 12%, 10%.
கால் ஆப்ஷனை செல் செய்திருக்கிறார்கள், புட் ஆப்ஷனை பை செய்திருக்கிறார்கள். ஸோ எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பயங்கரமான பேரிஷாக இருக்காங்க அடுத்த வாரம் எக்ஸ்பைரிக்கும். அண்ட் அடுத்து ப்ராப் ட்ரேடர்ஸ், ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி தான் எஃப்ஐயோட கை ஓங்கி இருக்கும். ஆனால் வீக்லி எக்ஸ்பைரி வந்து ப்ராப் ட்ரேடர்ஸோட இதில் தான் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 22, 25 கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க, 22, 29 புட் ஆப்ஷனையும் பை பண்ணியிருக்காங்க. அப்போ மார்க்கெட் வந்து ஏதோ ஒரு பக்கம் ட்ரெண்ட் ஆனால் வந்து நம்ம ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நோக்கத்தில் தான் ப்ராப் ட்ரேடர்ஸ் இருக்கிறாங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ரெண்டுமே பை பண்ணியிருக்காங்க. பட் அதோட ரேஷியோ அப்படிங்கிறது மாதிரி புட் ஆப்ஷனை தான் அதிகமாக பை பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கீழே போனால் தான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பாருங்கள் 65, 66 கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. புட் ஆப்ஷன் 53, 70 இதுக்கு மேலே என்னால் புட் ஆப்ஷனை செல்லே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட் புல்லிஷாக இருக்காங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸு. ஆனால் ப்ராப் ட்ரேடர்ஸும் சரி எஃப்ஐயும் சரி ஏதோ ஒரு பக்கம் மார்க்கெட் போட்டோம் நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிக்கலான்ட்டு ப்ராப் ட்ரேடர்ஸ் வந்து கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பேரிஷ் பயாஸில் இருக்காங்க. ஆனால் எஃப்ஐ கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி பயங்கர பேரிஷாக இருக்காங்க. ஆனால் எனக்கு என்ன புரியலை அப்படின்னாங்க, இந்த எஃப்ஐயோட லாங் ஷார்ட் ரேஷியோ தான் 9.59 அப்படின்னு வந்திருக்கு. அப்போனா 9.59% அவங்க லாங் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற இப்போது 90.5% பொசிஷன்ஸ் வந்து ஷார்ட்டாக கீழே இருக்குங்க. 90% ஷார்ட்டு, 10% லாங்கு. இதுக்கு முன்னாடி இருந்த ஹிஸ்டாரிக்கல் லோ எவ்வளோ தெரியுமாங்க? 10.48. எலெக்ஷன் அப்போ மார்க்கெட் தறிக்கட்டி கீழே விழுந்துச்சு. அப்போ அவங்களோட அந்த லோ பார்த்தீங்கன்னா 12.87. ஆனால் இப்போ அவங்கள்ட்ட இருக்கிற லோ வந்து 9.59. இதுக்கு மேலே இவங்க ஷார்ட்டே அடிக்க முடியாது. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் டாரிஃப் வேறு வருது. அண்டு ஃபியூச்சர்ஸில் இப்படி பண்ணி வச்சுட்டு ஆப்ஷன்ஸ்லேயே வந்து பயங்கர பேரிஷாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பியரிஷ்னஸ்ஸை நான் வந்து இந்த டேட்டாவை அனலைஸ் பண்ண ஆரம்பித்த காலகட்டத்திலேருந்து பார்த்ததே இல்லைங்க. அவ்வளோ பியரிஷாக இருக்குது, ரூமே இல்லை. இப்போ இவங்க என்ன ஷார்ட் கவரிங் பண்ண ஆனால் இன்னும் சில டேட்டாஸ்லாம் பார்த்துருக்கேன், சில நாட்கள்லாம் பார்த்துருக்கேன். அவங்க பெருசாக ஃபர்தராக ஷார்ட்ஸ் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனாலுமே மார்க்கெட் கீழே விழுகும். அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்துருக்கேன். அப்படி தான் பண்ண போகிறாங்களா, அவங்க ஆப்ஷன்ஸில் வச்சு ப்ளே பண்ணி தான் மார்க்கெட்டை கீழே இறக்க போகிறாங்களா, இல்லை இங்கிருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி ஷார்ட் கவரிங்லாம் வந்து மேலே போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த டேட்டா பார்க்கும்போது எனக்கு என்னமோ நம்ம ஏதோ ஒரு பாட்டமுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தான் தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாங்க என்ன ஆக போகுது அப்படிங்கிறத. அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நிஃப்டியோடைய அனாலிசிஸ்க்கு போயிடலாம். இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேங்க, ஃபஸ்ட்டு நேற்று டெய்லி டைம் ஃப்ரேமில் பாருங்கள், நிஃப்டி வந்து ஃபேர் வேல்யூ கேப்பில் போய் ரிவர்ஸ் ஆகி கீழே வந்திருக்கு. அப்போது நிஃப்டியோடைய டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது எனக்கு பியரிஷாக இருக்குது. மார்க்கெட் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. இப்போ நம்ம அப்படியே 1 hour டைம் ஃப்ரேமுக்கு வந்துடுவோம். 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு ப்ரைஸில் லிக்விடிட்டி இருந்துச்சு, ஃபேர் வேல்யூ கேப் இருந்துச்சு. அந்த ஃபேர் வேல்யூ கேப்புக்கு உள்ளே போயிட்டு இந்த கேண்டில் பாருங்கள், இந்த ஃபேர் வேல்யூ கேப் உள்ளே போயிட்டு ரிவர்ஸ் ஆகி கீழே வந்திருக்கு. அப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் சைன் தான். ஃபர்தராக மார்க்கெட் கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுது. ஓகே, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக மார்க்கெட் பியரிஷாக இருக்குங்கிறது இதில் தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இன்ட்ராடே வைஸ் பார்க்கலாங்க. ஸோ இன்ட்ராடே வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நேற்று 15 minutes இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருந்துச்சு 940 ரேஞ்சில். ஸோ இந்த பார்த்திங்களா, இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டி தான் நேற்று போய் ப்ரைஸ் வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு கீழே போயிருக்கு. அப்போது அந்த லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு ஃபார்மான ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 24,900 ரேஞ்சில் இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு இன்றைக்கி சப்போஸ் மார்க்கெட் போச்சுன்னா கீழே விழுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி இருக்குது 24,650 ரேஞ்சில் ஒரு 15 minutes லிக்விடிட்டி இருக்குது. இந்த ரெட் கேண்டிலோட விக்கு கிட்ட ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னா 24,900 அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா 24,994 இது ரெண்டும் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் கீழே விழுந்துச்சுன்னா 24,650 கிட்ட இருக்க லிக்விடிட்டி அண்ட் ஃபார்வர்ட் பை 24,586, 24,501, 24,442 இந்த எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா 15 minutes லிக்விடிட்டி இருக்குது. அந்த பக்கம் சைடு பார்த்திங்கன்னா அது முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்டாக இருந்திருக்கும். எப்பவுமே ரிவர்சல் பாயிண்ட் தான் லிக்விடிட்டி அப்படிங்கிறது வரும். அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே விழும்போது 650, 586, 501, 462 இதெல்லாம் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சுன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பே ஓரளவுக்கு ப்ரைஸை ரிவர்சல் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது 765 800 ஜோனே ரிவர்சல் பண்ணுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி மேலே போனால் உங்களுக்கு 900 ரிவர்சல் பண்ணும். அதையும் தாண்டி மேலே போனால் 994 அப்படிங்கிறது ரிவர்சல் பண்ணும். இதெல்லாம் தான் முக்கியமான மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகக்கூடிய ஏரியாஸ். அண்ட் அந்த லிக்விடிட்டிஸ்லாம் பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட்டில் ட்ரெண்ட் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா இதெல்லாம் முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றா இருக்குங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே நிஃப்டியோட சிபிஆர் அனாலிசிஸை பார்த்துருவோம். நேற்று என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் சிபிஆர் வந்துருந்துச்சு. அசெண்டிங் சிபிஆர்னா மார்க்கெட் பை அண்ட் டிப் ஆகணும். அப்போது டிப்பாச்சு பையும் ஆட்டு மேலே போயிட்டு ப்ரைஸ் பாருங்கள் R1 ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டி மேலே போய் அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் லிக்விடிட்டியை வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போயிட்டு லிக்விடிட்டி ஸ்வீப் அடிச்சுட்டு கீழே வருது. கீழே வந்து S1 ப்ரீவியஸ் டே லோக்கு கீழே க்ளோஸ் வைக்குது. அப்போ R1 வரைக்கும் போயிட்டு S1 கீழே க்ளோஸ் வைக்குது அப்படின்னா
மார்க்கெட் பேரிஷாக இருக்குது, செல்லர்ஸோட கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிறது தான் சிபிஆர் சொல்லுது. அண்ட் இன்னைக்கு இப்போ சிபிஆருக்கு கீழேயும் S1 ப்ரீவியஸ் லோக்கு கீழேயும் க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால ஃபர்தராக நம்ம மார்க்கெட்டில் ஒரு பேரிஷ்னஸை எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வந்திருக்க சிபிஆருமே டிசெண்டிங் சிபிஆர் தான். ஆனால் அந்த டிசெண்டிங் சிபிஆர் வந்ததோட மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு நேரோ சிபிஆரும் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்பவுமே மார்க்கெட்டில் பெரிய ட்ரெண்டிங் வந்துச்சுன்னா தான் வைடு சிபிஆர் வரும். நேற்று எந்த அளவுக்கு மேலே போச்சோ அதே அளவுக்கு ஈக்குவலாக கீழேயுமே வந்து இறங்கிருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு வந்திருக்க சிபிஆருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆராக வந்து இன்றைக்குமே மார்க்கெட் நிறைய ட்ரெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு பெரிய மூவ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி சொல்லுது. ஸோ அதன்படி இந்த ட்ரெண்டிங் டேவை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்? சிபிஆரை பொறுத்துனா ஹையர் ஹை வந்தால் மார்க்கெட் மேலே போகும், லோயர் லோ வந்தால் மார்க்கெட் கீழே போகும். ஸோ சிபிஆரை பொறுத்த இன்டர்பிரேஷன் அப்படிங்கிறது இதுதான். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை தானா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ப்ரீவியஸ் டே லோவை தானா நல்லா கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர் நமக்கு சொல்கிறது. ஆனால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நமக்கு அப்படி சொல்லலை. ஸோ நம்மளுடைய மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஸ்மார்ட் மணி அனாலிசிஸ் என்ன சொல்லுதுன்னா, இதெல்லாம் முக்கியமான ரிவர்சல் பாயிண்ட்ஸு. சப்போஸ் இன்னைக்கு மார்க்கெட் கீழே வந்தால் ரிவர்ஸ் ஆகி போகிறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லுது. ஆனால் ப்ரைஸ் இன்னைக்கு லோயர் லோ போட்டுட்டா நம்ம வந்து அந்த ரிவர்சல் ரேட் கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாதுங்க. அதான் விஷயம். எப்பவுமே பொசிஷனல் ட்ரெண்டை விட இன்ட்ராடே ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த இடம் தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணணும். இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சரில் அந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது, ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது பொசிஷனலாக ஃபார்ம் ஆன சப்போர்ட். ஆனால் இன்றைக்கி இன்ட்ராடேல ஒரு லோயர் லோ மார்க்கெட் இப்படி போட்டுருது. அப்படி லோயர் லோ போட்டால் அந்த டே ஹையை தாண்டுற வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷாக எடுக்க முடியாது. ஏன்னா சின்ன சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வந்தாலுமே அதெல்லாம் செல்லா 5 கீழே வர்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங்கே ஒரு 40-50 பாயிண்ட் கேப் டவுன் ஓப்பன் ஆகுன்னு வச்சுங்களேன். ஓப்பன் ஆகி மேலே இது போயிட்டு உங்களுக்கு ஒரு லோயர் லோ போட்டு வந்துடுது, டே லோவெல்லாம் தாண்டிடுச்சு அப்படின்னா இந்த டே ஹையை தாண்டாத வரைக்கும் புல்லிஷ் பொசிஷன் எடுக்கிறதே கொஞ்சம் லோ ப்ராபபிள் ஆப்பர்ச்சுனிட்டியாகத்தான் இருக்க போகிறது. அப்படி இல்லாமல் உங்களுக்கு லோயர் லோனாக போடாமல் அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான செல்லிங் ப்ரெஷர்லாம் கீழே போச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே வந்துடும். அப்போது அங்கே என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்டர்பிரேஷனை தான் சொல்கிறோம், இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத. அப்போது நம்ம சொல்கிற மாதிரியே அங்கே நடக்குதா, இல்லை எந்த மாதிரி மாறி நடக்குது, எந்த ஸ்ட்ரக்சரில் நடக்குது, ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் ட்ரேடிங் டிசிஷன்ஸ் அப்படிங்கிறத எடுக்க முடியுங்க. அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அண்டு பார்த்துக்கலாங்க. இதெல்லாம் முக்கியமான சப்போர்ட் ஜோனாகவும் இருக்குது, அதையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட அனாலிசிஸ். அண்ட் இன்றைக்கி பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நேற்று பாருங்கள் ப்ரைஸ் வந்து டெய்லியோட ஃபேர் வேல்யூ கேப்லாம் போய் ரிவர்ஸ் ஆகல. ஆனாலுமே ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே போய் லிக்விடிட்டி ஸ்வீப் படித்து கீழே வந்திருக்கு. இது ஒரு பியரிஷ் சைன். அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55,477 கிட்ட ஒரு முக்கியமான டெய்லி டைம் ஃப்ரேம் லிக்விடிட்டி இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து நான் 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நேரோ சிபிஆர் தான் வந்துருந்துச்சு, அது கிட்டத்தட்ட அசனிங் சிபிஆர் மாதிரி தான் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, நேற்று பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் இப்படி இல்லையே, ஐ திங்க் மாற்றி போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜை விட்டுருங்க, நீங்கள் நான் இதை மட்டும் சார்ட்டில் காட்டிடுறேன். முன்னாடி நாளோட ப்ரைஸ் ஆக்ஷன் எடுத்து போட்டாங்க நான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ப்ரைஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு, நல்லா கீழெல்லாம் விழுந்துட்டு வெறித்தனமாக மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் நல்ல பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறதே வந்திருக்கு. ஆனாலுமே திருப்பி கீழே பாருங்கள், கீழே விழுந்து S1 ப்ரீவியஸ் லோ கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. விச் மீன்ஸ் நிஃப்டி எந்த ப்ரைஸ் ஆக்ஷனை ஃபார்ம் பண்ணிச்சோ அதே மாதிரியான ப்ரைஸ் ஆக்ஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியுமே ஃபார்ம் பண்ணியிருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்குமே ஒரு நல்ல ட்ரெண்டிங் டேங்க. ஸோ பயங்கரமான குட்டியூண்டு நேரோ சிபிஆர் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ ரொம்ப சிம்பிள், இன்றைக்கி ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை போட்டுச்சுன்னா மேலே போகும், லோயர் லோ போட்டுச்சுன்னா கீழே போகும். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கான இன்டர்பிரேஷன். ஸோ இன்றைக்கி அப்போது வந்து ஓவராலாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா டெரிவேட்டிவ் டேட்டாவில் உச்சக்கட்ட பேரிஷ்னஸில் எஃப்ஐஏ வந்து உட்காந்துருக்குறாங்க. ட்ரம்ப் டேரிஃப் ஆக்ட் ஆகிறதுனாலையும் இன்றைக்கி சில முக்கியமான எக்கனாமிக் டேட்டாஸ் வர இருக்கிறதுனாலையும் குளோபல் ஃபியூச்சர்ஸ் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிஃப்ட் நிஃப்டியுமே கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் மாதிரி கேப் டவுன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அண்ட் நம்ம மார்க்கெட் வந்து இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சப்போர்ட் ஜோன்ஸாக இருக்குது. அல்டிமேட் ரிவர்சல் இன்றைக்கி வந்து மார்க்கெட் இவ்வளோ தூரம் போனால் ரிவர்ஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 24,500 அது 24,462 லெவலுங்க. இங்கெல்லாம் ப்ரைஸ் டச் ஆச்சுன்னா இதெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம் இருக்க லிக்விடிட்டி. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸை பொட்டன்ஷியலாக ரிவர்சல் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேபி 586 அப்படிங்கிறதுமே ஒரு ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி தான். ஸோ இந்த 650 இருக்க லிக்விடிட்டி தான் கொஞ்சம் வீக்கான லிக்விடிட்டியாக இருக்கிற பட்சத்தில்
என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த லிக்விடிட்டி லெவல்ஸ் எல்லாம் ப்ரைஸை ரிவர்ஸ் பண்ணுமா, இல்லை சிபிஆர் காட்டுற மாதிரி இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் அப்படியே போயிடுமா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான இம்பார்ட்டண்டான ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்னா நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. அண்ட் நான் இந்த மாதிரி ஸ்மார்ட் மணி பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா என்னோட கோர்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே ஆப்போட லிங்க் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு தாண்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். அண்ட் அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நிறையா பேருக்கு நம்ம வீடியோஸ் கொண்டு போய் சேர்க்கும். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி.